Hello parents, welcome back to Sushan Sahana's world. ஸோ நம்ம பார்க்க போகிறது யூகேஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஸோ யூகேஜி கிளாஸ்க்கு இப்போ கிட்ஸு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா யூகேஜி கிட்ஸ்க்கு நம்ம ஓரல் ஆஸ் வெல் அஸ் ரிட்டன் ரெண்டுக்குமே நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ ஓரல் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு ஆல்ஃபபெட்டை வந்து A to Z வரைக்கும் கிட்ஸுக்கு சொல்ல தெரியணும். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஃபோனிக் சவுண்ட்ஸ், கிட்ஸுக்கு வந்துட்டு A to Zக்கு ஆல்ஃபபெட்டோட சவுண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது கிட்ஸ் நம்ம ஓரல் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து கிட்ஸுக்கு 1 to 20 வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஓரல் இருக்கலாம். ஸோ 1 to 20 வரைக்கும் கிட்ஸுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மூணு திங்க்கும் நீங்கள் வந்து ஓரலில் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அண்ட் ரிட்டன் எக்ஸாமில் கிட்ஸுக்கு நம்ம என்னென்ன ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின் பாருங்க, ரைட் லெட்டர்ஸ் ஃப்ரம் A to J. அதாவது கிட்ஸுக்கு நம்ம A to Z வரைக்கும் 4 லைன்ஸில் கிட்ஸுக்கு நம்ம ஆல்ஃபபெட்ஸ் எழுதுறதுக்கு அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் ரெண்டுக்குமே நம்ம எழுதுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துருந்துருக்கணும். கிட்ஸுக்கும் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ கொஷினில் வந்து இப்போ A to Z வரைக்குமே கேட்பாங்களா அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி ஏலேருந்து ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் வரைக்கும் கேட்கலாம். பட் நம்ம வீட்டில் கிட்ஸுக்கு A to Z வரைக்கும் அப்பர் அண்ட் லோவர் கேஸ் ரெண்டுமே 4 லைன்ஸ் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ நம்ம கேபிட்டல் லெட்டர் வந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா ரெட் லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ A அப்படின்னா ரெட் லைன் செகண்ட் ப்ளூ லைனில் வரைக்கும் வரும். இங்கேயும் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்லாண்டிங் லைன் நடுவில் இந்த ஃபர்ஸ்ட் ப்ளூ லைனில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் A. இதுவே A வந்து லோவர் கேஸில் எழுதணும்னா இந்த ரெண்டு ப்ளூ லைன் இருக்குல்ல, இந்த ப்ளூ லைனுக்குள்ளே வரும். ஸோ A. இப்போ B அப்படின்னா அகைன் கேபிட்டல் லெட்டராக இருந்தால் மேலே இருக்க ரெட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்டில் இருக்க ப்ளூ லைன் வரைக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன், இந்த நடுவில் இருக்கிற ப்ளூ லைனுக்கு ஒரு கர்வு, அகெயின் இந்த செகண்ட் இதுலேருந்து தேர்டுக்கு ஒரு கர்வு. இதுவே ஸ்மால் லெட்டராக இருந்தால் ரெட் லைன்லேருந்து ஸ்டாண்டிங் லைன் இந்த ப்ளூ லைன் வரைக்கும் வரும். நான் இங்கே இருக்கிற ப்ளூ லைன்லேருந்து ஒரு கர்வ் B. ஸோ நம்மளுக்கு ஆல்ஃபபெட்டை வந்துட்டு அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் ரெண்டுமே கிட்ஸுக்கு நம்ம எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருந்துருக்கணும். செகண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை பிக்சர் அண்ட் சர்க்கிள் த ஸ்டார்டிங் லெட்டர். ஸோ பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சருக்கான ஸ்டார்டிங் லெட்டரை கிட்ஸை சர்க்கிள் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இது என்ன பிக்சர்? ஆரஞ்சோட சவுண்ட் என்ன? ஆங்கிற சவுண்டு எந்த லெட்டரோடது? ஓ ஓடுது. ஸோ அப்போது இதை சர்க்கிள் பண்ணணும் கிட்ஸு. ஸோ பிக்சரை பார்த்து அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அதோட சவுண்டை வச்சு கிட்ஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் சர்க்கிள் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த கேபிட்டல் லெட்டர்ஸ் வித் ஏ ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸை வந்துட்டு மேட்ச் பண்ண தெரியுதா, ஐடென்டிஃபை பண்ண தெரியுதாங்கிறதுக்கான கொஷின்ஸும் கிட்ஸுக்கு. ஸோ இதில் இப்போ பாருங்க, கேபிட்டல் B இருக்குது, அதுக்கு ஸ்மால் b எங்கே இருக்குது? இங்கே. ஸோ அப்போ கேபிட்டல் B டு ஸ்மால் b, கேபிட்டல் M இருக்குது, ஸ்மால் m, கேபிட்டல் M டு ஸ்மால் m. ஸோ இந்த மாதிரி அப்பர் டு லோவர் வந்துட்டு மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க, ரைட் நம்பர்ஸ் 1 to 10. ஸோ நம்பர்ஸ் வந்துட்டு 1 to 10 வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிட்ஸு 1 2 3 4னு ஆர்டரில் எழுதணும். இதே கொஷினை பார்த்தீங்கன்னா யூகேஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்துட்டு இப்போ 1 to 10 இதில் வந்து நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க இந்த கொஷினில். இதே இதில் வந்துட்டு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்து இப்போ 1 to 10 வரைக்கும் கொடுத்துட்டு நடுவில் இன்பிட்வீனில் சம் நம்பர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ மிஸ்ஸிங்காக இருக்க நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ண சொன்னாலும் கிட்ஸு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருவாங்க, ஆப்ஜெக்ட்ஸை கவுண்ட் பண்ணி அதுக்கான நம்பர்ஸ் எழுதணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 to 10க்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் 1 to 10க்குள்ளே இருக்கும், அதை கவுண்ட் பண்ணி கிட்ஸு ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே எத்தனை பால் இருக்குது பாருங்கள், 3 4 5 6 7. ஸோ டோட்டலாக எவ்வளோ பால்ஸ் இருக்குது? 7. அப்போது கிட்ட இங்கே 7 அப்படின்னு ரைட் பண்ணணும். எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அப்போ இங்கே என்னென்ன எழுதணும்? 10. Question 6 பாருங்க, draw 2 butterflies, one near the flower and one far away from the flower. ஸோ இந்த கொஷினில் இப்போ பார்த்தீங்கன்னா நியர் ஃபார் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்ஸ் இல்லாமல் சம்டைம்ஸ் வேறு என்ன கொஷின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டவுனுக்கு இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிக் ஸ்மால். இந்த மூணுக்குள்ள வந்து இந்த மூணில் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? 2 butterflies ட்ரா பண்ணணுமா, 1 வந்து நியர் அண்ட் 1 வந்து ஃபார் அவே. ஸோ அப்போது 1 இது நியரு, ஃபார் அவே இங்கே ட்ரா பண்ணணும். ஃபார் அவேனா தூரத்தில் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவருக்கு நியராக ஒரு பட்டர்ஃப்ளை, ஃப்ளவருக்கு டிஸ்டன்ஸ் லாங்கில் ஒரு பட்டர்ஃப்ளை. ஸோ 7th கொஸ்டின் பாருங்கள், சார்ட்டிங் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்பர் ஆஃப் இப்போ ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு எடுத்தால் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது. அண்ட் ஐஸ்கிரீம் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஸோ கீழே இங்கே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ட்ரையாங்கிள்னா உள்ளே எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி இங்கே அவங்க ரைட் பண்ணணும், சார்ட் பண்ணணும். ஸோ ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குது? 1 2 3 4. அப்போது இங்கே எத்தனை எழுதணும்? 4. இங்கே கோன் ஐஸ் இருக்குது. ஸோ ஐஸ் இங்கே எத்தனை இருக்குது? 2. அப்போ இங்கே என்ன எழுதணும் கிட்ஸு? 2 அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் எவ்வளோ இருக்குதோ அதை கவுண்ட் பண்ணி சார்ட் பண்ணி கிட்ஸு ரைட் பண்ணணும்.
ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த யூகேஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.